இன்றைக்கி நம்ம சேனலில் யாரை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி ஏன்னா யுவனோட பர்த்டே, ஸோ அதனால தான் அவரை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ முழுக்க யுவன் சங்கர் ராஜாவோட பர்த்டே வீடியோ. யுவனோட ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட 4th சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன 3 பாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா செமையாக ட்ராவல் பண்ணாங்க. யுவனையும் ட்ராவல் பண்ணாங்க. யுவன் சரியாகவே பாட்டு போடல, இவனுக்கு மியூசிக்கே தெரில, இவன் வந்து தளபதிக்கு பாட்டு போடுற மாதிரியா போட்டிருக்கிறாரு. வெங்கட் பிரபு இவனும் வந்து பார்த்திங்கன்னா அஜித்தோட ஃபேனு. கோட் படத்தையும் அவங்க சொதப்புறாங்க, பாட்டையும் சொதப்புறாங்க, அப்படி இப்படின்னு செம ட்ரால் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற விதமாக இவன் வந்து பார்த்திங்கன்னா கோட் படத்தோட ட்ரைலரில் பேக்ரவுண்ட் பிஜிஎம் வந்து வேறு லெவலில் கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் யாரெல்லாம் கலாய்ச்சாங்களோ அவங்களே செம்மையாக இருக்குங்கிற மாதிரி பாராட்டுற அளவுக்கு அந்த பிஜிஎம்மை கொடுத்துருந்தாரு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த கோட் படம் வர செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. இவரோட ஃபுல் பிஜிஎம்மை வந்து படத்தில் பார்க்குறதுக்கு நான் வெயிட்டிங்காக இருக்கேன். இவனோட ஃபேன்ஸ் எல்லோரும் வெயிட்டிங்காக இருப்போம்னு நான் நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இவனை பற்றி தான் நம்ம முக்கியமான விஷயங்கள்லாம் பேச போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து பார்த்திங்கன்னா 1929 ஆகஸ்ட் 31 பிறந்தார். இப்போ அவருக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 45. இவர் வந்து 1996 அரவிந்தன்கிற படம் மூலிமா வந்து அறிமுகமாகிருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து சரத்குமார், பார்த்திபன், அக்குமார்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ 1996 2010 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவும் முத்துக்குமாரும் வந்து பார்த்திங்கன்னா செமையான காம்போவில் செம பாட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. 96 2010 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா யுவனோட ஒரு யூனிவர்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இவனோட பாட்டுகள் தான் அதிகமாக நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம். அவரோட காதல் பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். 96 2010 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காதல் பாடல்களுக்கு தான் வந்து அவர் ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வரும், அப்பப்போ குத்துப்பாடல்கள் வரும், அது கேட்குறக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட யுவன் வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2K கிட்ஸுக்கு அவரை பிடிக்காமல் போயிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட பிஜிஎம் சரியில்லை, பாட்டு சரியில்லை, முதல்ல இருந்த மாதிரி இல்லை, அப்படி இப்படின்னு அவரை வந்து ரொம்பவும் ட்ரால் பண்ணியிருந்தாங்க. ஒரு இன்டர்வியூவில் வந்து யுவன்கிட்டேயே ஒரு ஆங்கர் கேட்டார், உங்களோட பாடல்கள் பிஜிஎம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2000 பிகினிங்கில் இருந்த மாதிரியே இல்லையே, ஏன் இப்போ வந்து இப்படி சொதப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. உங்களோட ஃபேன்ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் தான் வேணும், அந்த மாதிரி பிஜிஎம் தான் வேணும்னு விரும்புகிறாங்களே, ஏன் இப்படி பாடல்கள் வரமாட்டேங்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த 7Gயில் வர மாதிரி வேணும், எனக்கு காதல் கொண்டேனில் வர மாதிரி வேணும், பட்டியலில் வர மாதிரி வேணும், சர்வமில் வர மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி பாடல்கள் தான் நான் அப்போவே போட்டேனே, அந்த மாதிரி மியூசிக் தான் நான் அப்போவே போட்டேனே, அதையே திருப்பி போட்டோன்னா அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இப்போ புது மியூசிக்கு பிஜிஎம்மாக நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் சில பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகுது, சில பாடல்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போகுது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். ஆனால் நான் வந்து அப்போ கொடுத்த மாதிரி தான் இப்போவும் மியூசிக் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த இன்டர்வியூ செம்மையாக இருந்துச்சு. அந்த இன்டர்வியூ யாரும் பார்க்கலைன்னா யூடியூப்பில் இருக்குது, போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த இன்டர்வியூ சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் யுவன் வந்து பார்த்திங்கன்னா 128 படத்தில் வேலை செஞ்சுருக்கிறாரு. அதில் 152 படம் வந்து தமிழ், அதில் மீதி 18 படம் வந்து பார்த்திங்கன்னா 6 படம் வந்து தெலுங்கில், 6 படம் ஹிந்தியில், 6 படம் கன்னடத்தில் அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. யுவன் கூட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ட்ராவல் பண்ண டேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா அமீர் சார், ராமே, விஷ்ணுவர்தன், செல்வராகவன், சிம்பு, ஸோ இந்த மாதிரி பல பேரை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா அவரோட படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சர்வம் படத்தில் வர ஹோல் ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளையில் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எல்லா பசங்களுக்குமே அந்த பாட்டு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லைஃபோடு அந்த பாட்டு வந்து செம்மையாக கனெக்ட் ஆகி போகும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் யுவன் சங்கர் ராஜாவோட ஃபேன்ஸாக இருந்தால் உங்களுக்கு யுவன் சங்கர் ராஜா பண்ண பாட்டில் உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? லவ் பாட்டு பிடிக்குமா, இல்லை குத்து பாட்டு பிடிக்குமா, இல்லை 2000 வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பாடல்கள் பிடிக்குமா, இல்லை இப்போ இந்த 2024 அவர் பண்ணிகிட்ருக்காருல பாடல்கள் மியூசிக் அந்த மாதிரி பண்ணாலே பிடிக்குமா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே யுவன் சங்கர் ராஜா, சர்வமே யுவன்.